நம்ம சேனல்ல ஹெல்த் நியூட்ரிஷன் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து என்னன்னா பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது நம்ம இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்றதும் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெல்த் கிரியேட் பண்றதுக்கான நாலேஜஸும் ஸ்கில்ஸும் வந்து என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பத்தின டாபிக் வந்து இதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல வந்து என்னன்னா போஸ்ட் ஆக போகுது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, 20ஸ்லயும் 30ஸ்லயும் பெஸ்ட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எங்க வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் வந்து நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நான் என்னமோ வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராவோ இல்லை நான் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாவோ நீங்க வந்து என்னன்னா பார்க்காதீங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு நாலேஜ் மட்டும்தான், ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னோட லைஃப்ல வந்து நான் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கேன், என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இதுக்கப்புறமும் ஏன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க உங்களோட லைஃப்ல வந்து இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து என்னன்னா சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப வந்து இங்க ஹார்ட் ஒர்க் பண்ற பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட லைஃப்ல ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இது மூணுத்துலயுமே வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக 3 days ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்து நடக்க போகுது. நீங்க அந்த ஒர்க் ஷாப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பர்சனலா வந்து கான்டாக்ட் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க்கும் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். தாராளமா வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்ட்ல வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா மணி, அதான் வந்து வந்திருக்கும். ஸோ எனக்குமே வந்து அந்த மணி அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும்போது தோணுச்சு. இது தப்பான விஷயம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. எதுல வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்களோ அதை பத்தி தான் வந்து உங்களுக்கு வந்து தோணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து மணி தான் வந்து தோணிட்டு இருக்கும். ஆக்சுவலா மணி வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு என்ன நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நாலேஜஸ்லையும் ஸ்கில்ஸ்லையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா 20ஸ்லையும் 30ஸ்லையும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து என்னன்னா பணம் வந்து சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சா மட்டும் தான் வந்து நான் இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும். அப்படி பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா ஜாபுக்கு வந்து போகணும். ஸோ ஜாபுக்கு போனோம் அப்படின்னா நம்மளால வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சம்பாதிக்கவே முடியாது. இதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து நானுமே வந்து இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் செலக்ட் பண்ணது வந்து பணம் வந்து சம்பாதிக்கணும், ஆனால் வந்து என்னென்னா லிமிட்லெஸ்ஸாக வந்து என்னென்னா நம்ம வந்து சம்பாதிக்கணும், இவ்வளோதான் வந்து என்னென்னா சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது. நம்மளோட பொட்டன்ஷியலுக்கு வந்து தகுந்த மாதிரி வந்து என்னென்னா நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னென்னா நான் திங்க் பண்ணேன். ஸோ திங்க் பண்ணி நான் என்ன விஷயங்கள் வந்து பண்ணேன் அப்படின்னா என்னோட நாலேஜஸ்லையும் ஸ்கில்ஸ்லையும் வந்து என்னென்னா நான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண ஆரம்பித்தேன். எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா எனக்கு பைக் வந்து ஓட்ட தெரியும். ஸோ அந்த பைக் ஓட்டுறதுல ஸ்கில்ஸையும் நாலேஜஸையும் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. எனக்கு வந்து சாங் பாடுறதுனா ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ சாங் பாடுறதுல வந்து நான் ஸ்கில்ஸையும் நாலேஜஸையும் வந்து டெவலப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் எதோட ஸ்கில்ஸையும் நாலேஜஸையும் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக வந்து இருக்கணும். அதாவது அது வந்து உங்களோட லைஃப்ல வந்து இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வந்து இருக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வந்து உங்களோட ஸ்கில்ஸையும் நாலேஜஸையும் வந்து என்னன்னா நீங்க தாராளமாக வந்து டெவலப் வந்து பண்ணலாம். சிம்பிளா வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து என்னன்னா எங்க ஸ்கில்ஸையும் நாலேஜஸையும் வந்து டெவலப் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து போகணும். ஸோ என்னோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜஸ் வந்து நான் டெவலப் பண்ணணும் அப்படின்ன உடனே நான் உட்காந்து திங்க் பண்ணும்போது எனக்கு என்ன விஷயங்கள் வந்து பிடிச்சதோ, அதாவது என்னால் என்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சி லவபிளா நல்லா ஃபோக்கஸ்டா ஹாப்பியா வந்து பண்ண முடியுமோ அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபிட்னஸ் அப்படின்னா வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து என்னன்னா நான் பிளாக் பெல்ட் வந்து என்னன்னா கராத்தேல வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சதோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து என்னன்னா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே வந்து நான் ஆசைப்படுவேன். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களுமே வந்து பிடிக்கும்.
ஆனால் எந்த விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்பில் வந்து என்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகுமோ எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அது ரிலேட்டடாக வந்து நான் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். அதில் என்னோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜஸ் வந்து நான் டெவலப் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஃபிட்னஸ் வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நியூட்ரிஷன் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதை வந்து நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு வந்து இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வந்து ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஆசையாக இருந்தது, பிடிச்சிருச்சும் கூட. ஏன் அப்படி சொல்லணும்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து நான் பண்ணுறேன், என்னோட ஹெல்த்தையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சைமல்டேனியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்கமும் வந்து நான் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இன்னும் பெருசாக நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சேனலில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100s தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9.2K வந்து தாண்டி நம்மளோட சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 20s 30s இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் வந்து இருக்கீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்கம் வந்து எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி திங்க் பண்ணுங்க. நீங்கள் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நினைச்ச மாதிரி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும். நீங்கள் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி பெருசாலாம் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணவே முடியாது. ஒரு டைமில் வந்து அது என்னடா அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்க. அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜஸ் வந்து நீங்கள் வந்து க்ரோ பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்பில் இப்போ இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆக ரொம்பவே வந்து சப்போர்ட்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்க, மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்களுமே வந்து உங்களோட லைஃப்பில் இப்போ இருந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டே அடிஷ்னலாக வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு 3 days வந்து ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்து நடக்க போகுது. நீங்களுமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து நான் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.